டிஜிபியாக நியமனம் செய்யப்படுபவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் பணிக்காலம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணிக்காலம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஒரு தலைவராக இருக்க முடியும். நான் தலைவர்னு சொல்லும்போது ஆண்கள் சார்ந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், தலைவியாகவும் இருக்க வேண்டும். ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரு ஒரு டெர்மினாலஜியா இருக்கும். அப்ப அந்த ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுபவர் அந்த டிஜிபி தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு வழிமுறை இருக்கு. ஆனால் உத்தரவாதப்படுத்த வேண்டியது என்னவென்றால் 2 ஆளும் அவர்கள் 2 ஆண்டு பணிக்காலம் இருக்க வேண்டும். நீங்க பார்த்திருப்பீங்க நம்முடைய தமிழகத்துல அந்த உச்ச நீதிமன்ற 2006ஆம் ஆண்டு பிரகாஷ் சிங் வழக்குல இருந்து ஒவ்வொரு டிஜிபிக்கும் 2 ஆண்டுகள் உத்தரவாதமாக பணிக்காலம் இருந்திருக்கு. டிஜிபி நியமனத்துல மட்டும் இந்த தீர்ப்பை மறக்காமல் கடைபிடிக்கிறார்கள். மற்ற நான் சொன்ன பார்த்தீங்களா, அதில் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்ற வருத்தங்கள்லாம் எம்மை போன்றவர்களுக்கும் பலருக்கும் உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆனால் இதுவரைக்கும் கடைபிடித்த